ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் செல்வகுமார். நாம் இப்போ Node.js எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்றதை பார்க்கலாம். க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லை வேறு எதாவது ப்ரௌசராக இருந்தாலும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் Node.js இன்ஸ்டால் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கூகுளோடைய ஃபஸ்ட்டு லிங்க் ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஓஎஸ் எதுவோ அந்த ஓஎஸை வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக் ஓஎஸ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து பேக்கேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகும். அந்த டவுன்லோட் ஃபோல்டருக்கு போனோம்னா பேக்கேஜ் ஃபைல் இருக்கும், டபுள் கிளிக் பண்ணுங்கள். Now it will show the version of node and npm. Click on continue, click on continue, click on agree, click on install. பாஸ்வேர்டு கேட்டுச்சுன்னா உங்கள் சிஸ்டத்தோட பாஸ்வேர்டை கொடுங்க. இன்ஸ்டால் சாஃப்ட்வேர். இது ஒரு 1 இல்லைன்னா 2 நிமிஷம் எடுத்துக்கும். இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் மேக்புக் விண்டோஸ் மிஷின்லாம் மோரில் சேமாக தான் இருக்கும். ஸோ நோ வரிஸ், யூ கேன் ட்ரை ஃப்ரம் யுவர் சிஸ்டம். ஆஃப்டர் வெயிட்டிங் ஃபார் சம் டைம் இட் வில் கிவ் த இன்ஸ்டாலேஷன் சம்மரி. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு வந்திருக்கு. ஸோ கிளிக் ஆன் க்ளோஸ் பட்டன். Do you want to move the Node.js install to the bin? Yes, I want to move to bin. Okay, now it looks like installed. நான் அதை வெரிஃபை பண்ணணும். என்னுடைய டெர்மினல் விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் நோட் -win டைப் பண்ணேன்னா அதில் வெர்ஷன் வந்தாவே அது ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு தான் அர்த்தம். லெட்ஸ் see. Yeah, now npm -v இதுவும் வெர்ஷன் ப்ராப்பராக காட்டுது. அதனால் நமக்கு npm அண்ட் நோட் ரெண்டும் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிடுச்சின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்தர் இட் ஆன் நோட் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக பார்ப்போம். தேங்க்யூ அண்ட் பை பை.